ஹாய் காய்ஸ், நான் ஒருவன் நான் வீட்டு வரை சுற்றி வீடியோ ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாங்கள் இந்த இரவு வழியில் நாங்கள் வேலையை செஞ்சு போட்டு வருவோம். சில இடங்கள் லைட்டுகள் இல்லை. இந்த தவிசாளர்கள், உபதவிசாளர்கள் மற்றும் இந்த பிரேசவை எலெக்ஷனில் ஈடுபட்டு போனாக்கள் என்ன செய்கிறார்கள், என்ன கதைக்கிறார்கள், இதுதான் இன்றும் புரியாத ஒரு மர்மமாக இருக்கிறது. ஆமா இல்லை என்று பார்த்தால் ஆம் தான் இதற்கான விடை. ஆகவே இப்போ புதிதாக எடுபட்டு இருக்கின்ற தவிசாளர்கள், உபதவிசாளர்கள் நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தற்பொழுது யோசித்து கொண்டிருப்பீர்கள். என்னென்னது செஞ்சால் எங்கள் மக்களுக்கு புரியும் என்று சொல்லி சிலர் யோசிக்க செய்கின்ற தவிசாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாங்கள் உங்களிடம் கோருவது பொதுமக்களாக இந்த ஜாழ் மாவட்டத்திலே முதலாவது இந்த நாள் சந்திகள், பெருநாள் சந்திகள். நீங்கள் ஜாழ் மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த நாவலர் வீதி, அது என்னது, அந்த அதுக்குள்ளால் அப்படியே பார் போட்டு அப்படின்னு என்னது நாட்சந்தி விட்டு வரும். அதில் பார்த்தால் இந்த நேரம் வாகனங்கள் க்ரௌட்டாக தான் இருக்குது. சரியா? நீங்கள் ஜாழ் படத்து மக்கள் இந்த வீடியோ காணொலியை பார்க்கக்கூடும். இதற்கு விட ஆமா இல்லையாண்டு மட்டும் என்னுடைய இந்த யூடியூப் வீடியோக்களே நீங்கள் பதிவிடுங்கள். இதுக்கு விட ஆம் தான். இதே போல் இந்த ஆவரங்கால் சிறுப்புட்டி போகிற வழியிலே இந்த டீ சந்தி இருக்கிறது. அதில் பார்த்த லைட்டை காணும். திடீரென்று பார்த்தால் ஒரு மோட்டர் சைக்கிளால் பட்டன் எடுக்கிறேன். இப்போ நான் எல்லாம் சில விஷயத்தில் மோட்டர் சைக்கிள் ஸ்லோ பண்ணி தான் பாருன்னு இப்படி வந்து எந்த மோட்டர் சைக்கிளில் மோதி விடாதேன்னு சொல்லி அப்பப்போ இவனல்ற மோட்டர் சைக்கிள் வருகிறது அப்படி இப்படிலாம் பார்த்தா எந்த மோட்டர் சைக்கிள் நான் எடுக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மோட்டர் சைக்கிளை முட்டுப்பட்டு விட்டால் எனக்கு எந்த மோட்டர் சைக்கிளையும் செய்த மட்டும் எனக்கு தெரியும். ஆகவே என்னுடைய மோட்டர் சைக்கிளை பொறுத்தவரை 7 அளவுக்கு நான் அதை பாதுகாப்போடு அது என்னுடைய ஒரு மோட்டர் சைக்கிள் என்னுடைய ஒரு தம்பி மாதிரி, ஒரு தங்கம் மாதிரி பாவித்தான் நான் அதை செலுத்தி கொண்டு இருக்கிறேன் என்னுடைய பயணங்களுக்காக. சரி, இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால், இங்கே ஜே பிரிவு எவ்வளவு இருக்குது? கிட்டத்தட்ட 400 சொச்ச ஜே பிரிவு இருக்குது. ஒரு ஜே பிரிவுக்கு கிட்டத்தட்ட 5 லைட் போடலாம். ஓமோ இல்லையோ, எல்லா தவிசாளரும் பேந்த முழுசுவார்கள். இந்த காணொலியை பார்த்து முழுசுவார்கள். எனக்கு முழுசினாலும் பரவாயில்லை. என்னடா அப்போ எங்களுக்கே கட்டளை எடுக்கின்ற மாதிரி ஒரு வீடியோ. இது நாங்கள் வைக்கிற ரெக்வஸ்ட் தான். வந்து போட் கேட்டு நீங்கள்லானே பொதுமக்கள் எல்லாரும் தயவு செய்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏறண்டா நானும் ஒரு பொதுமக்களாக தான் இருக்கிறேன் இப்போ. சரியா? நான் இந்த வீடியோவில் இருக்கிறேன், நானும் ஒரு பொதுமகன் தான். சரி, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இருட்டுக்களால் போறீர்கள், உங்களோட மோட்டர் சைக்கிள் வெளிச்சம் சில இடங்களில் போதாமல் இருக்கும். ஓமோ இல்லையா? அந்த வெளிச்சத்தை வச்சு ஒன்றும் செய்யலாது. இப்போ ஒரு டீச்சந்தில் விளக்கு இல்லை. இதை இங்கே இந்த ஓட் போட்டுட்டு இந்த பிரேசவையில் வேலை செய்கிறானுங்க. அவனும் இதை பற்றி கதைப்பார்கள். ஆக சலரி எடுத்து வடிவாக திண்டு பிறல்றானுங்க. எங்களுக்கு இனிமேல் வருங்காலத்தில் நீங்கள் திண்டு பிறல வேண்டாம். நீங்கள் வடிவாக வேலை செய்யுங்கோ. ஆஃபீஸுக்கு இல்லை, நாங்கள் போட் போட்டாக்கள், நீங்கள் வேலை செய்யுங்கோ. ஆனால் பொதுமக்களுக்கான வேலை நடக்க வேண்டும். இது நான் ஒரு ஆள் தான் வைக்கிற ரெக்வஸ்ட் இல்லை, இது ஜாழ் மாவட்டத்துக்காக வைக்கப்படுகின்ற ஒரு வேண்டுகோள். இப்போ நான் இங்கே என்னுடைய காணொலிகள் ஒரு மருத்துவ பட்டதாரி என்றாலும் மருத்துவம் சார்ந்து, ஆங்கிலம் சார்ந்து, இப்படி சில வேறு வீடியோவும் போடுறாரு. இது கட்டாயம் முக்கியமான வீடியோ. சரி, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள்டா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400க்கு மேற்பட்ட ஜே பிரிவு. ஒரு ஜே பிரிவு வந்து 5 லைட் போடலாம். ஓமோ இல்லைன்னு பார்த்தால் அப்போ இங்கே எவ்வளோ லைட் வரப்போகுது? 2000 லைட் வரப்போகுது. நாங்கள் டேக்ஸ் கட்டுறோமா இல்லையா? அதை மாதிரி செலுத்துகிறோமா இல்லையா? செலுத்துகிறோம். உதாரணத்துக்கு ஒரு பால் மாப்பட்டி முந்தி 380 ரூபா விற்கல, அதில் 80 ரூபா டேக்ஸ். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாம் பேந்த யோசிக்கலன்னு ஒரு நாங்கள் 80 ரூபா கட்டியே பால் மாவு நான் 380 ரூபா விற்கல. அப்போ இப்போ என்ன விலை போகுது? கிட்டத்தட்ட 1200 ரூபா. என்ன ஒரு 9 மடங்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்கன்னு 3 மடங்கு. அதாவது
இந்த ஆங்கர் பால்மாவை வந்து நாங்கள் கொண்டு வருவதற்கு, அதாவது கொழும்பில் அந்த இடங்களில் அந்த மெயின் கம்பெனியிலேருந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கு போகின்ற பொழுது ஒரு பெட்டிக்கான சார்ஜ் எவ்வளோ எடுக்கிறான்டா, கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் டீசல் வாங்குவதற்கான காசு நாங்கள் ஒரு பால்மா பெட்டி கூட அவனுக்கு செலுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இங்கே எவ்வளோ சனம் இருக்குது? 2 கோடி சனம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் நாள் பிரித்து பார்த்தால் எல்லா பக்கத்தில் எல்லாருக்கும் லாபம் தான். சரி, அதை விடுங்க. நீங்கள் எல்லா வாகனம் எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வாகனத்துலேருந்து ஒவ்வொரு கடைகளுக்காக நீங்கள் கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது உங்களுக்கு பெரியானங்கள் கஷ்டம்தான் விளங்குகின்றது. சரி, இப்போ இப்படியெல்லாம் இது பால்மாக்கான வரி மட்டும்தான் சொன்னேன்னா, இனி வேறு வேறு சொல்ல வலிக்கிற உங்களுக்கு தலை அடிக்கும். இப்போ இந்த 400 ஜே பிரிவிற்கு தாங்க 5 லைட் படி இப்போ வேண்ட பிரேச சபை உறுப்பினர்கள் இருப்பீர்கள். நீங்கள் கோழி கூடும் செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் கோழிக்கு கூடு கொடுக்குறோம், குடும்ப பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்ட சினத்துக்கு நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் இப்போ இரவு நேர பிரச்சனை இது இருக்கின்றது. இப்போ நீங்கள் 2000க்கு மேற்பட்ட லைட் இந்த ஜாழ் மாவட்டத்தில் பொருத்தலாம் என்றால் ஓமா இல்லைன்றால் ஓம் தான். 400 மேற்பட்ட ஜே பிரிவு இருக்கின்றன. இப்போ நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்யாட்டிலும் இந்த டீ சந்தி இருக்கிற இடம், நாற்சந்தி இருக்கிற இடம், தயவு செய்து இதுகளுக்காக ஒழுங்காக லைட்டை போடுங்க. இதுகளிலே லைட் இல்லை. வெக்கமாகிற இந்த யாழ்ப்பாணத்தை பார்க்க கர்மம் கேவலத்து. இப்போ அந்த வாகனத்தில் போகிறவர் ஒரு பையன் ஒரு பொண்ணு யாராக இருக்கட்டும், உங்களுக்கு அதை பற்றி இப்போ நாங்கள் அதை பார்க்கணும். ஒரு மனுஷர்தான் போகிறார், சரியா? அவர்களுக்கு குடும்பம் புள்ள குட்டி இப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா? இருக்கின்றது. அவருடைய உயிரை எங்களால் ஏழுமான அளவு காப்பாற்றுவோம். இங்கே வந்து இந்த வாகனத்திலே குறிப்பிட்ட வேகம் என்று சொல்லி ஒரு வேகம் இருக்குது. வெளிநாடுகளில் பார்த்தா ஒருத்தன் முந்தி ஓட மாட்டான். கிரண்டு வேகமாக எடுக்கிற தன்மை குறைவு. சீரேசத்தில் பார்த்தால் இப்போ ட்ரக், அங்கே நான் சைனாவில் படித்தபடியே அங்கே ட்ரக் இருக்குது. 40 ஓடக்கூடிய 60, 80, 100 சொல்லி பிரித்து வச்சிருக்கிறேன். இந்த ட்ரக்கில் ஒரு 40 ஓட, அந்த ட்ரக்கில் போ, இதுக்குள்ளே வந்தால் 60 போ, இதுக்குள்ளே வந்து 80 போ, இதுக்குள்ள வந்து 100 போ, அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ரெண்டாவது ரோட்டெல்லாம் பெருசு. இங்கே ஒரு ரோட்டு போவதுக்கும் ஒரு ரோட்டு வருவதுக்கும் இருக்குது. அப்போ இலங்கை வந்து இந்த தொங்கல் அந்த தொங்கல் வந்து 426 கிலோமீட்டர், சரியா? இங்கு 40 45 கிலோமீட்டர் per hour, ஒரு மணத்தில். அது 40 இல்லைன்னா இந்த வேகத்தில் ஓடக்கூடிய கதையை எல்லா இடம் செட் பண்ணி விடுங்கள். ஏண்டால் இங்கே வளைவு நலிவு, சந்து ரோடு, பொந்து ரோடு, இப்படியான ரோட்டுகள் எல்லாம் இருக்குது. ஆகவே இதுகள் மாற்றப்பட வேண்டும். இது இந்த யூடியூப் காணொலி இன்று தனி மனித கோரிக்கையாக இருக்கின்றது சொல்லிப்பா. இது ஒட்டுமொத்த மக்களினுடைய கோரிக்கை. நான் இப்போ என்னுடைய யூடியூப் தளத்திலூடாக இந்த வீடியோ சென்றடைய வரும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று பொதுமக்களாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து யோசிச்சு பாருங்கள். இதே வாட்ஸ்அப் குரூப், வைபர் இருக்கிறவங்க எல்லாரும் அனுப்புங்க. இந்த அண்ணன் சொல்கிற சரி, ஓவண்ணே எந்த ஊரில் அங்கே நாச்சந்தி கிடக்கு, லைட் இல்லை, இந்த கழுதைகளுக்கு இப்படித்தான் மைண்ட் செட் அப்படி தான் போகுது. இவனுக்கு ஓட் போட்டு என்னத்தை செஞ்சு வருவாங்க. சரி, ரோட்டு போட்டு தான் தெரியல, அது பெரிய காசுன்ட்டு சொல்கிறீர்கள். இவ்வளோ அடி அகலம் எடுக்கணும்னு சொல்கிறீர்கள். நாங்கள் கேட்குற லைட்டடாப்பா, போமா இல்லையா? லைட் தான் கேட்குறோம். அதுக்கு 20 பேர் 30 பேர் சைன் வேணுமா? ஒரு ஆள் அதுக்குரிய கடிதத்தை எழுதி பிரேசவையில் கொடுங்கள். சரியா? எங்களுக்கு லைட் வேணும், சரியா? அது போஸ்டரை போட்டாவே போட்டு கொடுத்தேன். இருக்கிற போஸ்டரை கொழுவி விட்டு லைனை கொடுத்தேன். இதில் செஞ்சு கொடுங்க. ஓட்டுன்னு சொல்லி பிரேசவைக்கு வாரியெல்லாம் வீடு வீடாக துண்டு விட கொடுத்து வாரியல். ஓ அண்ணன், நாங்கள் இப்படி வந்தால் செஞ்சுதாரோம். எங்களுக்கும் சில பிரேசவையில் கஷ்டம் தெரியும். என்றால் அங்கே வர டேக்ஸுகள் கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்? மிஞ்சி போனால் 12-17 லட்சம் அப்படி இப்படி வரலாமே. ஒரு மாது ஜெயிக்கிறேன்னு தெரியாது. சரி, இப்போ இதில் செய்யக்கூடிய விஷயம், இப்போ இந்த லைட் போடுற விஷயம் கஷ்டமா இல்லை. அதுக்கு பல்ப் யாராக மாற்றி கொடுக்கலாம்டா. சரி, இப்போ அந்த ரோட்டில் வந்து 10 குடும்பம் இருக்குன்றால் சரி, இப்போ ஒரு ஆள் ஒரு லைட்டுக்கு பொறுப்பு கொடுக்குற. சரி, இந்த பல்ப் திரும்புகிறேன்,
நான் பொறுப்பு கொடுக்குறேன். குறைஞ்சது அந்த லைட் போடுற செட் இருக்குதாரு மேலே ஒழுங்கான சுவிச்சை வையுங்க. இங்கே கல்லன்கள் இதை வட்டி கொண்டெல்லாம் போகிறான். இந்த கர்மம் யாழ்ப்பாணத்தை தவிர ஒரு இடத்துல நடக்குது இல்லை. வெளிநாட்டில் எப்படியெல்லாம் கல்லை வேறு கொண்டு வருவோன்னு இருக்கிறான்டா இல்லை. இங்கே மட்டும்தான் இந்த கல்லை வேறு கொண்டு வருவோன்னு திரிகிறான். இந்த ஜாழ் மாவட்டத்தில் வெக்கமாக கிடக்கின்றது. தயவு செய்து ஜாழ் மாவட்ட மக்களை யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் வறுமை இருக்கத்தான் செய்கிறது. சிலர் கூட உழைக்கிறான், குறைய உழைக்கிறார். சிலர் இந்த வேலை பிடிங்க நம்பி கொண்டு பார்க்குறாங்க. தயவு செஞ்சோன்னா இந்த வேலை பிச்சு போடார்கள். சரியா, இந்த வேறு நாங்கள் போட்டு வச்சுக்கிறது. எங்களுக்கு இரவில் வருகின்ற வாகனம் ஒரு லைட்டாக போட்டு அந்த அண்ணன் வச்சு கரண்ட் வச்சால் இந்த வேர்களை வெட்டினால் அதுக்கு வார சந்தியில் வர இது இப்படி களவெடுத்து இந்த வேர்களை களவெடுத்து கொண்டு போகிறவங்களே. சரியோ, நீங்களும் ஒரு காலத்தில் இந்த மோட்டர் சைக்கிளில் போவீங்க, அந்த ரோட்டுக்குள்ளாட போவீங்க. லைட் இல்லை, பத்தேல நீங்கள் ஒரு கற்பிரி பண்ணோட போகலாம். உங்களுடைய மேலே கற்பமான ஒரு கற்பிரி பண்ணோட போறீங்க. லைட் இல்லை, உங்களோட மோட்டர் சைக்கிள் வெளிச்சம் சிலவளை காணும் தெரியாது. சரி, உங்களோட மோட்டர் சைக்கிள் லைட் சுட்டு போட்டு திரும்புகிற மேலே சுட்டு திடீர்னு சுட்டு போட்டுது. அப்போ என்ன செய்யும்? வாரவானது நீங்கள் வாரது யாடிதான் கொண்டு என்ன. ஆகவே சில விஷயங்கள் நாங்கள் மாற்றித்தான் போகணும். உதாரணம் பார்க்க போய்க்குள்ள வந்து சில வேலைகள் வந்து செய்ய முடியாது, என்ன கஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த லைட் போடுற விஷயம் செய்யலான்ட்டா செய்யலாம். தயவு செய்து இந்த டீச்சந்தி நாட்சந்தி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பார்கள் பெரிய பெரிய அரசாங்க அதிபர்கள் அவையுவே. தயவு செய்து இந்த நான் சொன்னேன் இந்த நாவலர் சந்தியில் இந்த உதாரணத்துக்கு இந்த நாள் சந்தி வருகின்ற இடம் சட்டியான நெருக்கம். இதுக்கு செய்ய வேண்டியவை இந்த சிக்னலை கிடக்குத்தானே, அது என்றாலும் பொருத்தி விடுங்கள். அதை பொருத்தி விட்டால் அந்த வாகனம் அந்த டைமில் அடிவிடாமல் போகும். இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று. ரெண்டாவதில் சரியான வாகனங்கள் எடுக்கிறாங்க, கிடக்கிற அந்த ரோட்டு அதிலேருந்து திருத்துறாங்க. இப்போ இவ்வாறெல்லாம் நடக்கின்ற அந்த ரோட்டிலே. அப்போ தயவு செய்து இந்த சிக்னல் லைட்டை வைக்கின்ற பொழுது சில மனித உயிர்கள் அந்த நேரத்தில் காப்பாற்றப்படும். வேக வரையறை இல்லாத மாவட்டமாக நாடாக இந்த நாடு திரிகின்ற அணைக்கு மிகவும் கேவலமாகத்தான் இருக்கின்றது. யாரும் என்ன கதையிலே ஓடலாம். ஒருத்தன் 20 ஓடுவான், ஒருத்தன் 40 ஓடுறான், ஒருத்தன் 50 ஓடுறான், ஒருத்தன் 70 ஓடுறான், ஒருத்தன் நல்ல நீட்டு ரோட்டை கண்ட 100 ஓடுறவன் திரிகிறான். அப்போ இப்படி ஒரு கேவலமான நாடாக, ஒரு கேவலமான மாவட்டமாக இந்த ஜாழ் மாவட்டம் இருக்கிற எனக்கு மிக வெக்கமாக இருக்கின்றது. தயவு செய்து இந்த 70 km/h என்ற ஒழுங்கின சைஸ், நீங்கள் அந்த ரோட்டர் சைஸ் பார்த்துறீங்கள் நானே, இப்படி ஓடி கொண்டு போய் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தால் மோட்டர் சைக்கிள் சிதைஞ்சு உடைஞ்சு ஆர்ஐபி இதுதான் அங்கே காணப்படுகின்றது. தயவு செய்து எங்களுடைய இளம் சமுதாயத்தை நீங்கள் இவ்வாறு அடிபட விடாதீர்கள். இந்த டிப்பரை கொண்டு போகிற ஏஆர் பிரேக் உள்ள வாகனங்கள் அவை தாங்கள் ஒரு கத்தான் பிடிப்போம் பிரேக், 2 தரம் தான் பிடிப்போம் பிரேக், இப்படி திரியுங்கள். இதனாலே சிறு பிள்ளைகள் அடிபட்டு சேர்த்திருக்கின்றது. எங்கேயோ ஒரு 6 வயது குழந்தை ஒன்று இந்த டிப்பர் அடித்து சேர்த்திருக்கின்றால் அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்களோட நிலைமையை யோசிப்பார். சில வேளை வயதுகள் கழிந்து கல்யாணம் முடித்து ஒரு குழந்தையை கஷ்டப்பட்டு இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக பெற்றிருக்கலாம், அல்ல இயற்கையாக பெற்றிருக்கலாம். செயற்கை கருத்தரிப்பு மூலம் பெற்றிருந்தால் அந்த குழந்தையை பெறுவதற்கு அவர்கள் 25-30 லட்சத்தை அவர்கள் வீணடித்திருப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி. ஆனால் ஒரு செகண்டில் ஒரு டிப்பர் என்றது அடித்து போட்டுது அந்த குடும்பத்துக்கு அளவு மேலா சிரிக்க மேலா நிலையை நீங்கள் ஏற்படுத்தி விடுகிறீர்கள். தயவு செய்து இந்த வாகனங்களை ஓடும் பொழுது டீச்சந்தியில் நிற்கிறவங்க தயவு செஞ்சு பார்த்துடுங்க. 20 பார்த்து வாகனத்திற்கு சொல்லி உங்களுக்கு லேர்னர்ஸ் படிப்பிக்கிறாங்க. அது நீங்கள் எப்பொழுதாவது கேட்டடிக்கலாண்டா இல்லை. தயவு செய்து இந்த சமுதாயம் மாற வேண்டிய ஜாழ் மாவட்டம் நிறைய மாற வேண்டி கிடக்கு. ஒரு காலத்தில் புலவர்கள், மன்னர்கள், சக்கரவர்த்திகள் என்று சொல்லி இந்த இடத்திலே வாழ்ந்த பூமியிலே இன்று கலாச்சார சீரழிவுகள், இந்த மாவா குட்கா கர்மம் அது இது கோதாரி இந்த போத வஸ்துகளுக்கு இந்த கிராமங்கள்
கிராமங்களில் பாவிப்பதாக நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. எங்களாலே தடுக்க முடியவில்லை. இங்கே போலீஸ் என்ன செய்கின்றன தெரியவில்லை. நேற்று வெக்கம். இப்போ எமது பிரதேசத்துக்கு இப்போ நாங்கள் உதாரணமாக இந்தியாவை நாங்கள் பார்த்து கொண்டோம் என்றால் அவரவருடைய மாநிலத்துக்கு அவனவனுடைய போலீஸ் தான் அங்கே வேலை செய்கிறார்கள். அப்போ அவருக்கு அந்த மொழி புரிகின்றது, இலவாக வேலை நடக்கின்றது. எங்களுடைய நாட்டில் 2 மொழி தான். சரி, சிங்களத்தில் ரிப்போர்ட் எழுதுவோமா 2 சிங்களம் எழுத தெரிஞ்ச போலீஸ், சும்மா உதாரணத்துக்கு, மிச்சம் தமிழ் போலீஸ். உண்மையாக வேலை வேறு லெவலில் போகுமா இல்லையா? 2 ஆண் போலீஸ் 2 பெண் போலீஸ் சிங்களம். இங்கே மற்றது இதே மாதிரி இப்போ பெண்ணிலையும் போலீஸ் ஆணிலையும் போலீஸ், விஷயம் முடிஞ்சு போச்சு. அது ஆர்மி என்றாலும் சரி, போலீஸ் என்றாலும் சரி, நேவி என்றாலும் இப்படி இருந்து சென்று வச்சால் ஒட்டி பிரச்சனை நமது நாட்டில் இல்லை. சில விஷயத்தை நாங்கள் யோசிச்சு பார்க்கத்தான் வேணும். சரி, இந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ இந்த ஜே பிரிவுக்கு வருகிறோம். 420 ஜே பிரிவு 5 லைட் படி பார்த்தா 2000 வச்சேன். சரி, உங்களை 2000 சுவிட்ச லைட்டுகள் போட முடியாது. 1000 லைட்டுகள் நீங்கள் போட வேண்டிய இடங்கள். இந்த டீச்சந்தி நாச்சந்தியில் லைட்டுகள் கிளியராக கிடக்கா? சரி, சந்தியில் லைட் இல்லை. இந்த அடுத்தது பெரிய பிரச்சனை. இந்த வெள்ளையில் குறைஞ்சது 50 மீட்டருக்கு ஒரு லைட் போட நமது யாழ் மாவட்டத்தில் 7 என்றாலும் குறைஞ்சது 100 மீட்டர் இடைவெளியில் ஒரு லைட். முக்கியமான சந்தி. எது முக்கியமான சந்தி? இந்த வெள்ளை பாலத்துக்கு போகிற வழி, வெள்ளைப்படத்துக்கு போகிற வழி. இப்போ ஒரு லைட்டை இப்போ ரோட் இப்படி இவ்வளோ காலத்தில் கிடக்கணும். இப்போ இதான் ரோட்டுன்னு வச்சால் ஒரு லைட்டை இங்கே போடுங்க, 100 மீட்டர் இடைவெளியில் அடுத்த லைட்டை அங்காக்கரையில் விரட்டும். அடுத்த இதில் இருந்து சரி இப்போ 100 மீட்டர் அங்கே போட்டாச்சு உண்டு. அப்போ இங்கே வர போகிற அந்த போட்ட லைட்டிலிருந்து இங்கால் வளத்துக்கு மற்ற வளம், எது இந்த கை காட்டப்படுகின்ற வளம் என்றால் ஏதோ லைட் இருக்கின்றது. இங்கே வரி செலுத்தாத மக்கள் என்று சொல்லி இலங்கையிலே இல்லை. ஜாழ் மாவட்டத்தில் வரி செலுத்தாத சனம் இருக்கா? இல்லை. ஆக இந்த வரிகளை நல்ல முறைக்கு பாவியுங்கள். நாங்கள் உங்களை கேட்கவில்லை, எங்களுக்கு வீடு கட்டித்தாருங்கள், நாங்கள் 2 மாடி கட்டுறது தான் கட்டி தந்து தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரேசவைக்கு எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கவில்லை. பெரும் அரசாங்கத்திட்டே நாங்கள் ஒரு கோரிக்கையும் வைக்கவில்லை. இந்த வீடுகள் தொடர்பாக பெரிய கஷ்டப்பட்ட சிலவருக்கு தான் குடிசையில் இருக்கிறார்கள். ஒரு ஜே பிரிவுக்கு 2 வீடுகள் கட்டி கொடுக்கலாம். இது இருக்குது, நடைமுறையிலே இல்லை. யார் கொடுத்துருப்பான் இந்த விதானியர் என்று பார்த்தால் எங்கேயாவது இந்த வீட்டை கட்டக்கூடிய அவர் காசு வச்சிருப்பேன், அவருக்கு கொடுத்துருப்பேன். நான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்றிருந்தேன். அப்போ ஓடையில் ஒரு இடம், வடமராட்சி பிரதேசம், இந்த போட் கேட்குற நேரத்தில் போயிருந்தேன். இப்போ நான் கதைக்கின்ற இந்த அறையை விட சிறிய அறை, அது இந்த அறையின் முக்கால்வாசி தான் வரும். அதுக்குள்ள அதில் ஒரு கயிறை போட்டுட்டு துணியை வச்சிருக்கல அந்த வீட்டில் இருக்கிறது. சரியா? அதுக்கெல்லாம் கணவன் மனைவி புள்ளை. அந்த வீட்டில் ஒரு சிறுவன், நான் நினைக்கிறேன் ஒரு 3 வயசு 2 வயசு இந்த வீச்சு தான் பெறும். இப்போ எலெக்ஷன் நின்ற நேரத்தில் நிலத்தில் சாணியால் மொழி இருக்கிறார்கள். அந்த புள்ளை தலை சாணி படுகின்ற அந்த நிலத்தில் படுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வீட்டு திட்டம் போகும் என்றால் விதான கவனிக்காது. அந்த சனத்துக்கும் அறிவில்லையே. அது உண்மையிலே கஷ்டப்பட்ட சரம், அதுக்கு அறிவில்லை. மாற வீடு நிறைய வீட்டு திட்டம் ஏதாவது வந்தால் ஒரு ஜே பிரிவுக்கு 2 வீடு, நான் சொன்ன குடும்பம் ஓடையில் இருக்கின்றது, நீங்கள் தேடி பிடிச்சி அதுக்கு இன்னொரு அறையை காட்டி கொடுங்கள். ஏதாவது இந்த சமூக ஆர்வலர்கள், உதாரணத்துக்கு பார்த்தால் இந்த மைக்கேல் அவங்களையும் உதவிகள் கேட்க இயலாது. அவங்க இதை செஞ்சு கொண்டு தான் இருக்கா தங்களால் ஏழுமானங்கள். மற்ற இந்த வெளிநாட்டில் அறம் என்று சொல்லி இன்னொரு நிறுவனம் இருக்கின்றது. நிறுவனம் என்று என்ன, இப்போ அது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் இந்த தங்களுடைய பெற்றார் மூதாத இறந்தன்னு சொல்லி அதுக்கு சில நிதிகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த அறமும் இந்த மைக்கேல் நேசக்கரம் இங்கே இருக்கின்றது. இதே வரை நிறைய இருக்கின்றது. சரி,
அந்த வீட்டில் உழைப்பவருக்கு அவருடைய அந்த மாத செலரியால் அவருக்கு அந்த நிலத்தை கூட போட முடியாமல் இருக்கிறவே சாணியால் அதுகள் மொழுதல் என்றால் அதுக்கு நிலத்தை போடக்கூடிய இதுவும் இல்லை. ஆக குறைஞ்சது அந்த குடும்பத்து அந்த அந்த வீட்டின் திரை ஒரு சின்ன திரை தான் சீமெந்து இழுத்து விட்டால் வடிவாக போட்டு கொடுக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 2 பக்கெட் சீமெந்து கொஞ்சமாக இருந்தால் அந்த அந்த நான் சொன்ன அந்த சிறுவன் படுத்த நிலம் அதென்றாலும் வடிவாக போட்டு கொடுக்கலாம் நினைக்கிறேன். 2-3 பக்கெட் சீமெந்து போதும். 3 பக்கெட் சீமெந்து போதும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சீமெந்து அளவு தெரியல. 3 பக்கெட் சீமெந்தை வடிவாக செஞ்சு கொடுக்குறாம. அது 3 பக்கெட் சீமெந்து கொஞ்சமாக சில கல்லுகளை போட்டு இன்னும் குழைச்சி என்றால் அந்த புல்லை இந்த சாணி மொழியில் இதுக்கு பதிலாக திரையில் சரி ஒரு தலாணி இருந்தால் சந்தோஷமாக நித்திர கொள்ளும். இதான் அந்த வீட்டு நெல்லவே. சரி இருவல் இந்த உதவுகின்ற மனப்பான்மையுடைய அந்த நிறுவனங்கள் சில இப்படி யோசிப்பார்கள் எங்கே இருக்கின்றதா, இதுகளை தேடுங்கள், நாடுங்கள். இப்போ ஒரு பிள்ளை சைக்கிள் இருந்தால் தான் பள்ளிக்கூடம் போகும் என்றால் சில கஷ்டமாக இருக்குது, ஏதோ சில போய்கொண்டு தான் இருக்கின்றது. சரி இதை விடுவோம். இப்போ இந்த ஜேபிரிவு 420 முதல்ல லைட்டை போடுங்கடா. அப்போ பெரிய தலைவடி இருட்டில் வாரவணும் முழு பேருக்கு நான் உட்பட. இது மாறவணும் டீச்சந்தி நான் சொன்ன அந்த எவ்வளோ மீட்டர் இடைவெளி இருக்கணும்னு சொல்லி அந்த இடைவெளியில் என்றால் 7 மாணவர்களாக போடுங்கள். இனிமேல் சொல்ல போகிறார்கள் இதுக்கு நாங்கள் ஒரு லைட்டுக்கு நாங்கள் 400 ரூபா கட்டுறோந்தானே அரசாங்கத்துக்கு. இப்படி லைட்டு ஒரு 10 ரூபா அதுக்கு ஏதாவது சூரிய மின்கலம் என்றாலும் போட்டு இரவு ஒரு 11 மணி வரை என்றாலும் அதுக்கு பிறகு பாரத ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிற லைட்டில் போட்டு. ஆனால் இதில் சில வேலையாட்கள் இவ்வாறு இருக்கின்றது. எல்லா பிரேசவையும் என்னை பொறுத்த மட்டும் மாற வேண்டும். இதையாவது செஞ்சு கொடுங்கோ. கோழி கூட பிறகு ஆறுதலாக யோசித்து காசு இருக்குது சரி செஞ்சு கொடுப்போம். முதல் விபத்துகளை தவிர்க்க பாருங்கள். ஜாழ் மாவட்டத்தில் இது ஒரு பெரும் குறைபாடாக இந்த ஜாழ் மாவட்டத்திற்கு காணப்படுகின்றது. மாறுவோம் மாற்றி இப்போ ஏதாவது எங்களால் ஏழுமானது என்னை பொறுத்த வரையிலே இந்த இவர்கள் பூட்டி போட்டு போவாங்க. இந்த என்னது நானே பல்புக்கான காசு கொடுத்துருக்குறேன். இங்கே ஒரு அக்கா ஸ்ட்ரோக்கில் படுத்திருக்கிற அவா கூட ஒரு பல்புக்கான காசு கொடுத்துருக்குறேன். அப்போ இப்படியெல்லாம் போன்று அவள் வருத்தமான நிலைமையில் இருக்கின்ற. ஆனால் அவன் அந்த வருத்தத்துக்கு போவதற்கு முன்பு சரி குரு நான் ஒரு பல்ப் கொண்டு பண்ணித்தரேன் இது இப்போ போட்டு சரி எங்களோட ரோட்டில் இருப்பவர்களே அதை யோசிச்சால் அது ஒரு பல்ப் ஒன்று போடலாம். அந்த பல்ப் துடும்பெறை ஒரு ஆள் பொறுப்படுத்தி செய்யலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை என்றால் இப்போ நான் இருக்கின்ற வீதியிலே 2 லைட் இருந்தால் வேர் கனெக்ஷனை வட்டி கொண்டு போகிறான்னு ஏர் வட்டி கொண்டு போகிறான்னு ஒன்றும் தெரியுதில்லை. தயவு செய்து களவெடுக்காதீர்கள். நாங்களும் பாவம்தான், நீங்களும் களவெடுக்கிறான்னு நீங்களும் பாவம்தான். அதுக்காக வேற வெட்டி கொண்டு போவார்கள். குறைஞ்சது நடுவுக்கு பல்ப் இல்லை, நடுவுக்கு இருக்கிற பல்ப் இல்லாட்டிலும் கரையில் இருக்கிற பல்ப் பண்ணாலும் விடுங்கடா. அப்போ ஏன்றால் அந்த வாரமானது இப்படி டீச்சந்தினை உள்ளுக்க வட்டி வரும், நாச்சந்தினை வட்டி உள்ளுக்க வர வேணும். அப்போ அதில் லைட் 10 சென்று வச்சால் அந்த இடத்திலே என்றாலும் அந்த வாரம் அடிபடாமல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். மாறுவோம் மாற்றிப்போம். சில உதவி செய்கின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. சரி ஓமண்ணு நான் எந்த வீட்டடியில் என்றாலும் சரி இந்த 15 வேட் 10 வேட் பல்ப் இருக்குது. சரி குறைஞ்சது கிழமையில் ஒரு நாள் என்றாலும் ஒரு 9 மணி வரை என்றாலும் ஒளிர விடுவோம் முன்னுக்கு என்றால் அந்த 9 மணிக்குள்ளே இரவு 9 மணிக்குள்ளே நடக்கின்ற வாகன விபத்து குறைஞ்ச தவிர்க்கப்படும். சரி நாங்களும் செஞ்சு கொண்டு வந்து நாங்கள் அந்த பல்புகள் அது இது சுட்டு கொண்டு இருக்கின்றது. தண்ணி போகின்ற என்ன குறைபாடுகள் என்று தெரியவில்லை. அதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. நான் போன அந்த ஃபோட்டோவில் வந்து அட்டாச் பண்ணி விடுறேன். சரி இப்படி ஒன்று இருந்தான்னு சொல்லி சரி இனி வருகின்ற காலத்திலே இந்த குறைஞ்சது முக்கியமாக பல்ப் போட வேண்டிய ரோட்டுகள் சொல்லி பார்த்தோம் என்றால் இந்த நாட்சந்தி
டீச்சர் இதுகளில் வந்து கட்டாயமாக பெல் 10 சொல்லி பாருங்கள். ஏறுமான அளவில் பொதுமக்களாகிய நீங்களும் இப்போ ஒரு ரோட்டன்று எடுத்தால் அதில் எத்தனை பேர் இருப்பீர்கள்? 5 குடும்பம் 10 குடும்பம். சரி, அண்ணன் அன்றைக்கு ஒரு 500 பல்புக்கு பொறுப்பு எடுக்கிறேன், அதை சுட்டோன்னு அண்ணன் நீ பொறுப்பு எடுக்கிறீங்க. அப்படி என்றால் கூட அந்த ஒழுங்கையில் நடக்கின்ற அந்த போஸ்டோடு அடிபடுகின்ற இந்த மோட்டர் சைக்கிள் விபத்து என்றாலும் தவிர்க்கப்படும். மோட்டர் சைக்கிள் விபத்து இல்லாட்டில் ஏதோ ஒரு விபத்து தவிர்க்கப்படும். தயவு செய்து சாரதிகளை இரவு நேரங்களில் வாகனத்தை செலுத்தாதீர்கள். என்றால் இங்கு இந்த வெளிச்ச குறைபாடுகள் வாகனங்களில் காணப்படுவதால் இங்கு முறையற்ற வேகம், அதாவது ஒரு ஒழுங்கான போட்டு இல்லை. இப்போ 40 கிலோமீட்டர் போகிற வராண்டா அந்த ரோட்டில் 40 ஓடு கொண்டு பார்த்தால் இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் வந்து சில இடங்கள் இதை ஒழுங்காக கடைப்பிடிக்கின்றார்கள். ஆகவே அங்கு இது தொடர்பான பயம் இல்லை. ஆக இருந்துட்டெங்கே ஒருத்தன் வெளிநாடுகளில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் என்று சொல்லி கேள்விப்பட்டீர்கள். இப்படி ஒரு குளறுபடியில் இருந்துட்டெங்கே நடக்கொழிய மற்றபடி இவைகள் நான் சீன தேசத்தில் படித்திருந்தேன். அங்கு இந்த வாகனங்கள் சரியான வேகத்தில் தான் பயணிக்கின்றன. ஆகவே இந்த வீதிகளை கடப்பது இலகு. ஒழுங்காக சிக்னல் போட்டிருக்கிறார்கள், ஒழுங்காக அதே வேகத்தில் போகுது. இப்போ ஆம்புலன்ஸுகள் சொல்லி அது ஒரு விதிவிலக்குகள் எங்கேயும் இருக்கின்றன. அவசரமாக காப்பாற்றும் பட்சத்தில் வாகனங்கள் நீங்கள் இடம் கொடுங்கள். ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கீ என்று இனியில் சத்தம் போட்டு கொண்டு போகிறார் என்று வைத்தால் அவர் ஒரு எமர்ஜென்சி கேஸில் தயவு செய்து வடிவிடுங்கள். அந்த கீ சத்தம் போடுங்கள் என்று வைத்தால் அவர் ஏதோ ஒரு வருத்தம் இவரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் மருந்துகள் அந்த மருத்துவமனையில் இல்லாமல் இருக்கிறார், அல்லது அந்த மருத்துவமனையில் அந்த இதுக்கான வைத்தியர் சிலவரை இல்லாமல் இருக்கலாம். கீ என்று சத்தம் போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போச்சென்றால் தயவு செய்து அந்த ஆம்புலன்ஸ் போவதற்கு வழிவிடுங்கள். இதுக்கு இந்த ரோட் சிற்றலை பற்றி எனக்கு இதை கடந்து போகலாமா அல்லது இல்லையான்றது அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. உயிரின் மதிப்பறிந்து உயிர்களை காப்போம். இத்துடன் என்னுடைய காணொளி முடிவடைகின்றது. மாற்றுவோம், மாற்றுவிப்போம் எமது ஜாழ் தேசத்தை ஆக குறைந்தது.